Hi friends, welcome to Ap4Menu. ரொம்ப நியூட்ரிஷியஸான தட்டைப்பயிறு பூசணிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சிகப்பு பூசணிக்காயில் விட்டமின் ஏ ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி தட்டைப்பயிறு முழுசும் ப்ரோட்டீன்ஸுங்க. ஸோ இது ரெண்டும் காம்பினேஷனாக இருக்கும்போது இது ஒரு பவர் பேக்டு டயட் ரெசிபியாக மாறிடுங்க. எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தட்டைப்பயிரை முதல்ல வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க. அதோட 4 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா ஒரு 5 to 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு குக்கரில் 2 கப் அளவுக்கு பூசணிக்காய், 4 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 to 3 வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதோட 1 கப் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இது கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே தட்டைப்பயிரும் பூசணிக்காயும் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கப் தக்காளி பழத்தை சேர்த்து இது நல்லா மேஷியாக வதங்குற வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம்லாம் நல்லா மேஷியாக வதங்கினதும் அதோட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பூசணிக்காய் வேக வச்ச தண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா அது ஒரு கப் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற பூசணிக்காவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே பூசணிக்காய் வேக வச்ச தண்ணி இல்லைன்னா தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா அது இன்னொரு கப் அளவுக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த வேக வச்ச தண்ணி மிச்சம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிரையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்போடு சேர்ந்து நம்ம தட்டைப்பயிறு பூசணிக்காய் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடட்டும். 5 நிமிஷம் ஆனதும் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான நியூட்ரிஷியஸ் ரிச் தட்டைப்பயிறு பூசணிக்காய் குழம்பு ரெடி. இந்த தட்டைப்பயிறு பூசணிக்காய் குழம்பு சப்பாத்தி, ரைஸ் எது கூட சாப்பிட்டாலும் இது ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.